Hello friends, welcome back to our channel. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு எல்லாம் நார்மலாக தான் இருக்குது சிஸ்டர். ஆனால் வந்து ப்ரெக்னன்சி வந்து தள்ளி போகுது. என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து ஸ்பெர்மில் ஏதாவது பிரச்சனை இருக்குமா அப்படின்னு டவுட்டாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கவங்க கண்டிப்பாக இந்த 2 டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட்க்கு கொடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்பெர்மில் வந்து பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்றவங்களும் எடுக்கலாம். நாங்கள் ஹஸ்பண்ட் இன்னும் செக் பண்ண கூப்பிட்டா வரமாட்டாரு, இன்னும் செக் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கவங்களும் எடுக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுறத பார்க்க முடியுது. என் ஹஸ்பண்ட்க்கு வந்து செக் பண்ண கூப்பிட்றேன், வரமாட்டாரு, இல்லைனா ஸ்பெர்மில் ப்ராப்ளம்னு தெரிஞ்சிருச்சு, ஆனால் ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டாரு, டேப்லெட் சாப்பிட மாட்டாரு, பிலீவ் மீ இந்த மாதிரிலாம் இன்னமுமே இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் போய் டேப்லெட் போட விருப்பம் இல்லாதவங்களுக்கு நம்ம எப்படி வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிசிஓடி இருக்கவங்களுக்கு நம்ம டேப்லெட் எடுக்காமே நார்மலாக ரெமிடிஸ் வச்சு ரெகுலராகி ப்ரெக்னென்ட் ஆகிறாங்களோ, அதே மாதிரி ஸ்பெர்மில் பிரச்சனை இருக்குனாலும் நம்ம ரெமிடிஸ் மூலமாக அதை இம்ப்ரூவ் பண்ண முடியும். அந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணி நிறைய பேருக்கு ஒர்க் ஆகி ப்ரெக்னென்ட்டும் ஆயிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் ஒரு 2 பெஸ்ட்டான டிப்ஸ் தான் கொடுக்க போகிறேன், 2 ரெமிடி. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே எடுக்கலாம். ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப கம்ப்ளீட்லி சேஃப். எல்லாருமே எடுக்கலாம். இது எடுக்கிறனால எந்த ஒரு பிரச்சனை எதுவுமே வராது. ஸோ வந்துட்டு ஹார்மோனுக்கு, ஆண்களுக்கு தேவையான ஹார்மோன், ஸ்பெர்ம் இன்க்ரீஸ் எல்லாத்துக்குமே இது வந்து ஹெல்ப் பண்ணும். அது எப்படி எடுக்கிறதுன்றதை பார்க்கலாம். நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணீர் விட்டான் கிழங்கு. இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு பார்த்திங்கன்னா இதை வந்து ஆஸ்பராகஸ்னு சொல்லுவோம். ஒரு பச்சை கலரில் பார்த்தா நான் காட்டுறேன் பாருங்களேன், பீன்ஸ் மாதிரி இருக்கும். இது வந்து ஆஸ்பராகஸ். இது வந்து ரொம்ப சத்துள்ள ஒரு காய்கறி. வெளிநாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம ஊர் கேரட் பீன்ஸ் மாதிரி. இது ரொம்ப நார்மலாக எடுக்கக்கூடிய இந்த ஆஸ்பராகஸ் அப்படின்றது ஒன்று. நமக்கு இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இது அந்தளவுக்கு கிடைக்காது. இப்போ தான் சென்னையில் சில கடைகளில் வந்து கொஞ்சம் சிட்டி சைடில் இருக்கக்கூடிய கடைகள்லாம் பார்த்திங்கன்னா பார்க்க முடியுது. ஆனால் ரேட்டுமே பார்த்திங்கன்னா இது அதிகமாக இருக்கும். இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு பவுடர் அப்படின்னு பார்த்திங்கன்னா பவுடராகவே கிடைக்கும். இதோட ட்ரை பண்ணி பவுடர் பண்ண வெர்ஷன் தான் அந்த தண்ணீர் விட்டான் கிழங்குன்றது. ஸோ அந்த பவுடர் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்பராகஸ் பவுடர், இல்லைனா தமிழில் தண்ணீர் விட்டான் கிழங்கு பவுடர். இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் ரொம்ப இயல்பாக கிடைக்கும். அமேசான், ஃப்ளிப்கார்ட்லலாம் ரொம்ப சாதாரணமாக உங்களுக்கு கிடைக்கும். இதை வந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம அந்த காய்கறி நம்மளால் சாப்பிட முடியாது. ஆஸ்பராகஸ்ன்றது காய்கறி கிடைக்காதுன்ற பட்சத்துக்கு நம்ம இதை வந்து கண்டினியூவாக எடுக்கலாம். இதை வந்து எத்தனை நாள் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மாதம் வந்து எடுக்கலாம். ஸோ 48 நாள்லேருந்து 60 நாள் வரைக்கும் இதை எடுக்கலாம். 3 மாதம் கூட எடுக்கலாம். இது வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் உண்டு பண்ணாது. ஸோ 3 மந்த்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் வந்து எடுக்கலாம். ஏன்னா ஸ்பெர்ம் வந்து அவங்க ரெமிடிஸ் அவங்களுக்கு ஒர்க் ஆகி ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு குறைஞ்சது 2 மாதம் ஆகும். ஸோ இது 3 மாதம் வரைக்கும் எடுத்துக்கலாம். நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வகந்தா. இது ரொம்ப பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவ குணம் இருக்குது. இந்த அஸ்வகந்தா அப்படின்றது ஆயுர்வேதிக்கில் சொல்லக்கூடிய ஒரு மெடிசன் ஆண்களுக்கு. ஸோ ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்கக்கூடிய ஆண்களுக்குனே ஒரு பெஸ்ட்டான ரெமிடி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஸ்வகந்தா தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் கைண்ட் ஆஃப் வேரை வந்து பவுடர் பண்ணி நமக்கு வந்து கொடுப்பாங்க. அஸ்வகந்தா வந்து பார்த்திங்கன்னா கேப்சூல் டேப்லெட் மாதிரி ஹிமாலயா பிராண்ட்லலாம் பார்த்திங்கன்னா அஸ்வகந்தா டேப்லெட்னு இருக்கும். ஸோ நீங்கள் அது ஃபாலோ பண்ணுறதுனாலும் ஓகே. அதை விட பெஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த அஸ்வகந்தாவை வந்து பவுடராக வந்து நீங்கள் எடுக்கிறது தான். ஸோ அஸ்வகந்தா பவுடர்னு பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் அமேசான், ஃப்ளிப்கார்ட்லலாம் கிடைக்கும். ஸோ அதில் நீங்கள் வாங்கி அந்த அஸ்வகந்தா பவுடரை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே ஆண்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆகிறவங்களுக்கு, ஸ்பெர்ம் இன்க்ரீஸ் ஆகி ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படின்றவங்களுக்கு நீங்கள் இதை கொடுக்கலாம். ஸோ ஸ்பெர்மில் எனக்கு சந்தேகமாக இருக்குது, என் கணவருக்கு பிரச்சனையாக இருக்குமோன்றவங்க, இல்லைனா ஸ்பெர்ம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக நீர்த்து போய் இருக்குது, ரொம்ப குறைவான அளவு தான் வருது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து இருக்கும்போது சில நேரம் விரைப்புத்தன்மையே வரமாட்டேது, இல்லைனா பாதியிலே வந்து பார்த்திங்கன்னா சிறுத்துடுது ஆண் உறுப்பு, இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த 2 ரெமிடி ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். கண்டினியூவாக வந்து எடுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு ஒர்க் ஆகும்னா அந்த ஆண்களோட ஹார்மோனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, உடம்புல தேவையான உற்பத்தியை கொடுக்கறதுக்கு, ஸ்பெர்ம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே ஹார்மோன் பிரச்சனை, அதுக்கப்புறம் ஸ்பெர்ம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவாக இல்லை, மொட்டிலிட்டி சரியாக இல்லை, எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப இந்த ரெமிடிஸ் வந்து ஒர்க் பண்ணும். இதை எடுத்து நிறைய பேருக்கு இம்ப்ரூவும் ஆகி நான் வந்து பிளட் டெஸ்ட் ஸ்பெர்ம் டெஸ்ட் எடுக்கும்போது இந்த ரெமிடிஸ்க்கு அப்புறம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்றவங்களாம் நிறைய பேர் சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் ஆண்களுக்கு டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் மெயினாக நம்ம சேனலை வந்து லேடிஸ் தான் பார்க்குறனால நான் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த கமெண்ட்டை தான் பார்த்திங்கன்னா நிறைய போடுவேன். மற்றபடி நிறையா பேர் பார்த்திங்கன்னா அவங்க ஒய்ஃப் வந்துட்டு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணேன், எனக்கு ஹஸ்பண்ட்க்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னு. நான் முடிஞ்சால் சில வீடியோஸோட லிங்க்கை வந்து நான் ஆல்ரெடி வீடியோஸ்லாம் அந்த மாதிரி போட்டிருக்கேன். ஏன்னா அவ்வளோ நல்லது. இது ஹோப்போடு நீங்கள் வந்து ஹஸ்பண்ட்க்கு கொடுங்க. இது எப்படி எடுக்கணும், 2மே எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஏதாவது ஒன்று மட்டும்தான் எடுக்க முடியும்னாலும் எடுக்கலாம்.
2 நாளும் நீங்கள் எடுக்கலாம். இப்போ 2 எடுக்கிறீங்கன்னா காலையில் ஒன்று நைட் ஒன்று எடுங்க. இப்போ காலையில் அஸ்வகந்தா எடுக்கிறீங்கன்னா நைட்டு தண்ணீர் விட்டான் கிழங்கு, இல்லைனா காலையில் தண்ணீர் விட்டான் கிழங்கு எடுக்கிறீங்கன்னா நைட்டு அஸ்வகந்தா. இந்த 2 ரெமிடியும் பார்த்திங்கன்னா மில்கில் மிக்ஸ் பண்ணி தான் எடுக்கணும். ஒரு வார்மான மில்கில் ஒரு மீடியம் ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து எடுக்கணும். அதே மாதிரி இந்த ரெமிடிஸ் எடுக்கும்போது பத்திய மாதிரி இருக்கணுன்றது அவசியம் இல்லை. நான்வெஜ்லாம் சாப்பிடலாம். ஆனால் என்னென்னா ஆரோக்கியமான உணவுகளை வந்து சாப்பிடணும். இப்போ இந்த ரெமிடியும் எடுத்துகிட்டு ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றாங்க, ஆயில் சாப்பிட்றாங்க, அன்ஹெல்தியான ஃபுட்டு சாப்பிட்றாங்க அப்படின்னா இந்த ரெமிடிஸ் வந்து அந்தளவுக்கு ஒர்க் ஆகாது. நம்ம பிசிஓக்கெலாம் சொல்கிற மாதிரி தான். நம்ம ரெமிடிஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70%, மீதி 30 to 40% வந்து நம்ம எப்படி ஆரோக்கியமாக உடம்பு வச்சுக்கிறோம், என்ன உணவு சாப்பிட்றோம், பாடி வெயிட் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் பொறுத்து தான் அந்த ரெமிடி இன்னும் கொஞ்சம் வந்து அது நல்லா பவராக ஒர்க் ஆகும். ஸோ இதுக்கு தான் இந்த வீடியோ. டவுட் இருக்குது இப்போ ஹஸ்பண்ட்க்கு அப்படின்றவங்களும் இந்த ரெமிடி கொடுங்க. ஏதாவது ஒன்று கொடுத்தாலும் போதும், 2 நாளும் ஓகே. அண்ட் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அஸ்வகந்தா வந்து பார்த்திங்கன்னா 3 மாதம் அதுவுமே கொடுக்கலாம். ரெண்டுமே பார்த்திங்கன்னா 3 மாதம் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அகெயின் வந்து ஸ்பெர்ம் டெஸ்ட் எடுத்து செக் பண்ணலாம். நமக்கு வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதாவது ப்ராப்ளம் இருக்கிறவங்க எடுக்கிறீங்கன்னா அகெயின் இன்க்ரீஸ் ஆகிருக்கான்னு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இதுக்காக தான் இந்த வீடியோ. வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்கள்.